போயிடுச்சுடா. ரொம்ப பயந்துட்டு மேல மேல போறா. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிஜி ஃபேமிலி. இன்னைக்கு ஒரு பெரிய ஹாண்டடான லொக்கேஷன் தான் வந்திருக்கோம். நான் அப்புறம் நீங்கள் அவங்களோட எதிர்பார்த்த காம்போ. ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் வீடியோவில் வராமல் இருந்திருப்பேன், கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஏன் இந்த பில்டிங் வரணும்னு வந்தேன்னா, இதோட ஸ்டோரி அப்படி இருக்குது, வேறு லெவலு. வாசு ப்ரோ சொல்லும்போதே எனக்குள்ள ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இந்த மாதிரி சாமி பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம். இந்த ஃபுட்டேஜ் இதுக்கப்புறம் வரதில் ஒரு மெயின்லலாம் நாங்கள் 2 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்பீங்க. இருப்போம். சரி, ஸ்டோரி சொல்லு காய்ஸ். இதோட பேக் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாம் அந்த எப்படி சொல்லுவாங்க, முள்ளுக்காடு அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஃபுல்லாக அந்த மாதிரி லேண்டு தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக வந்து இந்த இங்கே இருக்க லோக்கல் பீப்புளெலாம் சொல்லுவாங்க என்னென்னா, இங்கே வந்து அதிகமாக அந்த பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இங்கே ஆடு மேய்க்கிறதுலாம் யாருமே வரமாட்டாங்களாமா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாலேருந்து ஒருத்தர், ஒரு மலையாளி, அவர் இங்கே வந்து இந்த லேண்டை வாங்கி சேட்டா சொல்ல போனால் அவர் இங்கே வந்து ஒரு இந்த லேண்டை வாங்கி அவர் சரி நம்ம இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணியிருக்காரு. இங்கே வந்து அவர் அஸ்திவாரம் போடும்போது ஒரு 4 டெட் பாடி கிடச்சிது. 4மே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லேடியா, அப்புறம் இன்னொன்று வந்து சம் குழந்தையா, அந்த மாதிரி இருந்துச்சான். டெட் பாடினா ஸ்கல் மட்டும், மண்டவோடு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அது மட்டும்தான் கிடச்சி. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அதிகமாக பேரநார்மல் ஆக்டிவிட்டி அதிகமாகிடுச்சான். ரொம்ப அதிகமானதுக்கப்புறம் அவர் வந்து பயந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே நம்ம இதில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி இதெல்லாம் நம்பாமல் இங்கே வந்து பில்டிங்கெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து லேண்டை மாதிரி இவர் வாங்கிட்டார். அதாவது மலையாளிட்டிருந்து தமிழ்காரர் வாங்கிட்டார். அவர் வாங்கி இங்கே எல்லாமே ஒர்க் பண்ணும்போது மேலே கட்டிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்தது. சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டெப்ஸ் இல்லை. இப்போ வந்து அங்கே மேலே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதாவது இப்போ தமிழன் அவர் வாங்கி வந்து மறுபடியும் ரன் பண்ணும்போது மேலே ஒர்க் பண்ணிருந்தவங்க அங்கே இருக்கிற அது என்ன சொல்லுவாங்க, அது என்னடா ஸ்டெப்ஸ் இல்லைடா, டெரஸ் அங்கே அங்கே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அது உடஞ்சி அப்படியே கீழே வந்து இந்த இடத்துல டெத் ஆகிட்டாங்களாம். டெத் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இங்கே ப்ரெசன்ஸ் அதிக ப்ரெசன்ஸ் தெரிஞ்சுதான் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக. யாருமே இங்கே வரமாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கூட இங்கே உள்ளே வர்றதே இல்லையா. அதுக்கப்புறம் வெளியே கேட்கும்போது அந்த ஆடு மேய்க்கிறவங்க கூட யாரும் வரதில்லைன்னு சொன்னாங்க. அப்படிதான் இருந்தது, யாருமே வர்றது இல்லையா. சொல்ல போனால் காய்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாண்டட் அபேண்டெல்லாம் சொல்ல மாட்டேன், இது ஒரு டெத் லேண்டு. பாருங்க காய்ஸ், உங்களுக்கே தெரியும். எல்லாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட்டில் அதிக டெட் பாடிஸ் கிடச்சிருக்கு. ஆக்டிவிட்டி அதிகம். இப்போ கூட ஒரு சவுண்ட் கேட்டுக்கோங்க, ஆக்டிவிட்டி அதிகம். நானும் இன்னும் இன்றைக்கி காம்போ பண்ணுறோம். வீடியோ ஒரு வேறு லெவல் வீடியோ வருங்க, மாஸ் பண்ணுறோம். சரி, இது நீ ஆன் பண்ணிக்கோ. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்தே கவர் பண்ணலாம், ஏன்னா தலைவர் சுற்றதுக்கப்புறம் தான் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். ஆமாம் நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்துவாடா, கீழே பார்த்துவோம் மெயினாக. ஹாய் சார், போன டைம் நாங்கள் கிரே உல்ஃபை நான் வீடியோ பார்த்தோம், அதில் பாம்பு ஜாஸ்தி காமிச்சார். அதனாலேயே இங்கே கொஞ்சம் டர்ராக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செவுத்தில் ஏறி போகிற மாதிரி காட்டினார். இதுலேயும் அது சம்திங் ஏதோ செவுத்தில் ஏறி போகிற மாதிரி காட்டினார். எந்த இடத்துலையும் சரியாக தெரில. அதனாலே நாங்கள் கீழே கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணுறோம் காய்ஸ். பார்த்துராய். எப்போ இந்த கருப்பு கலர் பார்த்துட்டு பாம்புன்னு நினச்சிட்டா. எது இங்கே இருக்கு பேர் பாப்பா. இங்கே தான் ஆத்மா யாராக இருக்கீங்களா? இங்கே ஏதோ நிறைய ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க.
ஏய் சவுண்ட் கேக்குறா? ஏதோ வந்து உளுந்த மாதிரி இருக்கு. பார்த்து. அட்டாக் பண்றீங்களா? ஏய் இல்லடா, பழைய பில்டிங்களா, கல் கில்லு இது மேலேருந்து இது விழுந்துருக்க போகுது. பார்த்து பார்த்து சேஃபாக நிற்கணும்டா இங்கே. மேலே 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 அந்த இடத்துல அங்கே அந்த டாப்பில் அங்கே தெரியுதுங்களா? மேலே அங்கே டாப் தெரியுதுங்களா? அங்கே அந்த கேப் அங்கே இருந்து நீங்கள் எதாவது ஆத்மா இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து என்கிட்ட பேசலாம். அந்த டாப்புனா அங்கேனா லேண்ட் கரெக்டாக அந்த கேப்லேயே கீழே வந்துருக்காரா? ஆமாடா, அப்படியே தெரியுதுங்களா? அந்த கேப்பா, அந்த கேப் அப்படியே ஃபில் பண்ணி தலைவர் இந்த கேப் வழியே வெளியே வந்து கீழே வந்திருக்காரு. கீழே விழுகும்போது தலை ஓப்பனாகி விழுந்துருக்கு. தலையெல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிருக்கான். இன்சூரன்ஸ் போட்டார கேட்டுங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் போட்டிருந்தா ஃபேமிலிக்கு ஏதாவது அமௌண்ட் ஆயிருக்கும்லடா. நாங்கள் இங்கே உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். அண்ணா நீங்கள் இருந்தாலே வரலாம். அந்த ஆதி காலத்தில் செத்து போனான்னு சொன்னாங்களே சாந்தி, தூக்கு பூ போட்டு செத்து போன சாந்தி. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்குது, நிறைவேறாத ஆசை இருக்குது, அது எங்கள் மூலிமா நீங்கள் அது இப்போ இங்கே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுடா. இங்கே ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த செடியோட செடி தான் செடி. என்னடா அது? சிமெண்ட் ஃபேக்ட்ரிடா. சிமெண்ட் ஃபேக்ட்ரியா? சிமெண்ட் ஃபேக்ட்ரிடா. இங்கே பாரு எத்தனை சிமெண்ட் இருக்குன்னு. ஒரு ஃபுல்லாக சிமெண்ட் ஃபேக்ட்ரிடா. தெரியுதா உங்களுக்கு? உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் சிமெண்ட்டு தான். பார்த்து போ. இங்கே ஏதாவது ஆத்மா யாராக இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருந்தீங்களா? தாராளமாக என்கிட்ட பேசலாம். சரி. சுத்தமாக காத்துலடா பி. அண்ணா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? வர முடியுமா? மொத்தம் இங்கே எத்தனை ஆன்மா இருக்கீங்க? ஏய் பாத்துரா, பார்த்து 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 காலை வை. ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வை. எத்தனை ஆன்மா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இது மட்டும் ஆடும், எல்லா பக்கம் தான் இருக்குது. பாரு வவால் பாரு, என்ன வவால், இந்த ஒரு வவால் மட்டும் என்ன இந்த ரூமே சுற்றிட்டு இருக்குது. எங்கே பாரு நம்மளை சுற்றி ஓடிச்சு. காற்று சுத்தமாக இல்லை. ஆனால் எப்படி அது மட்டும் ஆடாதுன்னு தெரியல. இதை நிறுத்தினாலும் எங்ககிட்ட வருவீங்களா? அங்கே எதுவும் சத்தம் கேட்குதுடா. இந்த இடத்துல இப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சு வெளியே. யாரு யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யா ஏதோ மூவான மாதிரி இல்லைங்க. நான் இந்த நீ கத்தணும், இந்த கீழே காட்டிட்டு தானே வந்தேன் கேம. அந்த பக்கம் என்ன இருக்கு? அதானே, இங்கே தான் காத்தடிக்குது. அங்கே ஒரு பில்டிங் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இது வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரி. நான் இங்கே பாருங்க, ஏன் ரன் பண்ணிட்டு ஆக்டிவிட்டினால விட்டுட்டு போயிருக்காங்க. சிமெண்ட் அத்தனை சிமெண்ட் இருக்கு பாரு. அப்போ அவங்க சொன்னது கரெக்டா? என்னது? லோக்கல் பீப்புள் யாருமே உள்ளே வர மாட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், அத்தனை இருக்குன்னா வந்து எடுத்துகிட்டு லோக்கல் பீப்புள் உள்ளே வர மாதிரி இருந்தால் நிறைய எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சிமெண்ட்டை. அப்படியும் இல்லை. இது ஃபுல்லாக இந்த நார்மல் பிளேஸ் தான், எம்டி பிளேஸ். இங்கே ஒன்றும் இல்லை. ஏய் மேலே 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 கெட்டுச்சு சவுண்டு. இந்த இரும்பு சவுண்டு மாதிரி கெட்டுச்சு இந்த இடத்துல தான். என்ன அங்கே தான் இருக்கீங்களாண்ணா? ஒருவேளை நீங்கள் அங்கேருந்து உளுந்து சத்தனாலே இன்னும் அங்கே தான் இருக்கீங்களா மேலே? அந்த பங்கு கேட்குறா, நான் சொன்னேன்ல அந்த பங்கு கேட்குறா. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா ஒருவேளை உழுவுதா எல்லாம்?
சேஃப் இல்லடா அபி. ஆனால் அது ஆமாம், உள்ளே போகும்போது மட்டும் பார்த்து போய்க்குன்றா. ஸோ இங்கே ஏதோ ஆக்டிவிட்டி நடக்குது. ஆனால் இப்போ வரையும் எங்களுக்கு எந்த ஒரு கேப்சர் எதுவுமே ஆகலை. நீ எதாவது கேப்சர் பண்ணியா? இல்லை, நீ இப்போ இங்கே வரும்போது இப்படி மூவ் ஆச்சுன்னு சொன்னில்ல? அது கண்ணாக தான் கேப்சர் ஆச்சான்னு தெரியல. நான் அப்போ கரெக்டாக நான் கேம் கீழே காட்டிட்டு வந்தேன்டா. பார்த்து போ. ஹலோ, இங்கே எதாவது ஆத்மா இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து பேசலாம். இல்லை, எங்களை அட்டாக் பண்ணாலும் அட்டாக் பண்ணலாம். ஹலோ, இப்போ தான்டா சொன்னேன். நான் சும்மா தான் சொன்னேன். அவன் கிடக்குறான். அட்டாக்லாம் பண்ணாதீங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். முடிஞ்சால் வந்து பாருங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதுக்கு அடிக்கணும்? இன்னுமே நமக்கு ப்ரெசன்ஸ் காட்டாமல் இருக்காங்க. அப்போ என்ன நம்மளை பார்த்து பயப்படுறாங்களா? பேய்க்கே பயம். வாடடே. யார் இருக்கீங்க? ஹலோ, அக்காவா அண்ணனா? இவர் வியூ நல்லா தெரியுது உங்களுக்கு. கேப்பில் நல்லா தெரியுது. இங்கே போடுற கிணறு. இந்த இடத்துல தான்டா காட்டினாரு அவர் வாசம் வருது. இங்கே தான் நான் கரெக்டாக இதில் தான் இப்படி தானே போய் நின்று காட்டினேன். எப்படி பாம்பு செவுத்துலாம் ஏறுது? ஒரு மாதிரி இந்த இடத்துல வரி வரியாக இருக்கும். கிரிப்பு இருக்கும், அந்த சிமெண்ட்டு தானே கிரிப்பு இருக்கும். ஆனால் அதுக்கும் அவ்வளோ தூரம்லாம் ஏறுறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் என்னடா இது டேய்? ஆஃப் எரியுது கரெக்டாக. இங்கே வந்ததுக்கப்புறம் பாருடா, தெரியுதா இல்லையா காய்ஸ்? இங்கே பாருங்க லைட்டு. அதானே பாருங்க. ஓவர் அடிக்கிறா. இதுக்குள்ளே தான் விழுந்தீங்களாண்ணா நீங்கள்? இங்கே வந்ததுக்கப்புறம் போடுற லைட் எப்படி பிளிங்காக இருக்குது? ஆனால் இது யூஸ் பண்ண மாட்டாங்களே, எங்களை பார்த்து பயமாக இருக்கா உங்களுக்கு? ஆனால் இது எப்படி இதை ஆக்டிவேட் பண்ண முடியும் அவங்களால? அதானே. ஆனால் இங்கே போடுறேன், இந்த லைட்டு பாரு எங்கிட்ட இருக்குங்களா? இது நல்லா தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஒருவேளை பார்த்துக்கலாம் வாடானது வந்துட்டாரு. அதுவும் இருக்குதா? எதாக இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம், வாங்கப்பா. ஹெல்ப் வேணா தாராளமாக கேளுங்க. என்னடா அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு? என்னடா அது அடியில் டனலாட்ட கீழே ஏதோ டனல் மாதிரி போகுது. அந்த எண்டு வரையும் இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்லலடா, எனக்கு இங்கே வந்து ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் அடிக்குதுடா. சரியான பேட்ஸ்மேன் அடிக்குதுடா எனக்கு. சாமி தள்ளி விட்டியாடா, காப்பாற்ற சாமியை. வேற ஏதோ நினச்சிட்டேன். முருகா சொன்னதே மயில் கத்துது. சாரி முருகா, தெரியாமல் நடந்துச்சு, மன்னிச்சுக்கோ. மயில் கத்துது. இவன் வேற முருகன் போட்டா வேற கீழே தள்ளி விட்டான். மெயின் பில்டிங் போய் பார்ப்போம். வா போலாம். என்னடா பைப்லைன் இது? பேண்ட் மாதிரி நல்லா சிமெண்ட் இருக்குடா உள்ள சிமெண்ட்டு போகும்னு நினைக்கிறேன்டா. ஆமாடா, வேறு பாருங்க, இல்லை ஃபுல்லாக சிமெண்ட்டு போகுது. இதில் சிமெண்ட் வந்து இதில் பேக் ஆகும்னு நினைக்கிறேன். வெளியே பேக் பண்ணுறானுங்க பைத்தியக்காரனுங்க. சரி காய்ஸ், அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்காங்க, அப்படியே அங்கே மூவ் பண்ணுறோம். அது போ. இங்கே பாரு, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு காய்ஸ். இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரஸ்ட்டும். இங்கே யாருமே வரதில்லை. அதுதான் ரொம்ப இது. பீப்புள் யாராவது வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்க அந்த சிமெண்ட் அந்த இதெல்லாம் இருக்காது. பீப்புள் வர மாதிரி இருந்தால் இந்நேரம் எடுத்துருப்பாங்க.
இங்கே வா, இதுவும் அதே மாதிரியே இருக்கு பாரு. இதுக்குள்ளேயும் அப்படியே இருக்கா? இது அதை விட அதிகமாக இருக்குடா. இங்கே பாடுறா, எல்லாம் லோட் பண்ணுறதுக்கு கட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், அட்டி மாதிரி இப்படியே போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயாவது கலைஞ்சு கிடந்தது. ஏன் கலந்து போச்சா? காதுகிட்ட ஏதோ சத்தம் கட்டமாக இருந்தார் எனக்கு. காதுகிட்டயா? காதுகிட்ட ஏதோ அந்த ஹம்மிங் வாய்ஸ் மாதிரி கிடைச்சடா. ஓங்கிற மாதிரி. யார் இப்போ என் பக்கத்தில் வந்து சவுண்டு போட்டீங்க? ஒருவேளை நான் வேணுமா உங்களுக்கு? ஹலோ, அதோட ஜாயின் எடுத்தா அங்கே பேர் ஐயா பேர் எது சிமெண்ட்டு தானே அப்படியே ஃபுல்லாக அந்த இதுக்கு இது பண்ணுவாங்க சப்ளை வச்சு. அவர் எவ்வளோ பெரிய ஆங்கிள் பேர் மேலே? ஆ வெயிட்டா? வா, ஏன் அந்த பில்டிங்க்கு போக விட மாட்டேங்கிறீங்க? இதே பில்டிங் சரி, கரெக்டாக இங்கேயே தான் கூட்டுறாங்க. எவ்வளோ லைட் இப்போ இதாச்சு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே தான் கூட்டுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நாங்கள் இங்கே நின்னா தான் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுவீங்களா? ஹலோ, பேசணும்னு விருப்பம் இருந்தால் வாங்க பேசலாம். விருப்பம் இல்லாமலாம் வர வேண்டாம், தாராளமாக பேசலாம். சுற்றி சுற்றி இதே பில்டிங் தானே கூப்பிட்டு வராங்க நம்மளை. சரி காய்ஸ், நாங்கள் அங்கே போகிறோன்னு சொன்னோம்ல, அந்த பில்டிங் போகிறோம். போய் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரோம். ஏன் சேஃபாக போய்க்கடா, ஒரு கல்லுகள்லாம் உடஞ்சி கிடக்குது. நிற்க முடியுமா? வாடா 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 வாடா. ஏண்டா காணோண்டா. இப்போ யார் இங்கே மூவ் பண்ணீங்க? ஹலோ, பாத்தியா? இது என்ன பண்ணுறது? இதில் பார்த்தேன், நானே பார்த்தேன்டா. நம்ம ப்ரெசன்ஸ் காட்டலன்னு சொன்னதுக்கு ப்ரெசன்ஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? நானும் பார்த்தேன்டா. இது வந்துட்டு போடுறான். இது சவுண்டு கேட்குறோம். என்ன ப்ரோ இப்படி இதை எட்டி பார்த்தாங்கடா? யாரும் எட்டி பார்த்தாங்கடா. இப்போ கைஸ், இப்போ உங்களுக்கு கேப்சர் ஆச்சுன்னு தெரியல, யாரும் இப்போ எட்டி பார்த்தாங்க இங்கே. ஹலோ, நான் நீங்களால அந்த அக்காவா? முடியெல்லாம் இருந்த மாதிரி இருந்துச்சுடா அந்த அக்கா ஒரு வேலை. அப்போ அந்த அக்காவோட குழந்தை அது தெரியல எனக்கு. பார்த்து போடா. யாருக்கு நீங்கள்? ஹலோ, யாருமே இல்லைடா. எம்டிடா. எங்கடா போனாங்க? போகலாமா? காய்ஸ், இப்போ இந்த இடத்துல தான் காய்ஸ் பார்த்தோம். நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். இப்போ பார்த்தா ஆளை காணோம். ரொம்ப மிஸ்டரியாக இருக்குது எங்களுக்கு. அப்பா, ஒழுங்காக மேலே வர முடியாது போலயே. உங்களுக்கு சாமினா பிடிக்கவே பிடிக்காதா? இப்படிதான் நினைக்கிறேன். சாமி போட்டோ அதிகமாக இருக்குது. அதிகமாக என்ன இது? டனல்ரா. அங்கேருந்து ஒரு இது காமிச்சு தெரியுமா டனல்? அது ஜாயின் ஆகுது பாரு. இத்தனை டனலாக இருக்குது. இன்னுமே புரியல கைஸ் எங்களுக்கு இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும். யார் நீங்க? சென் மாதிரியா தெரிஞ்சு எனக்கு. யார் நீங்க?
அண்ணா நீங்களாம் இங்கே போனீங்கப்பா? இல்லடா உண்மை தெரியலடா, இருட்டாக தானே தெரியுது. என்னடா அது திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு கூப்பிட்டு வந்துருக்காங்க. இந்த இடத்துல என்னடா இருக்கு அப்படி தெரியலையே, திரும்ப திரும்ப இதே இடத்துக்கு தானே கூப்பிட்டு வருது. இப்போ நாங்கள் அங்கே நிற்கும்போது அந்த இடத்துல இருந்து பார்த்தோம். இங்கே ஒரு மூமெண்ட்டு இப்படி மூவ் பண்ணாங்க. கரெக்டாக பார்த்தீங்களா நீ? அண்ணா ஏன் எங்களை திரும்ப எங்கேயே கூப்பிட்டு வரீங்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அவன் விழுந்த மாதிரி நம்ம மேலே ஏதாவது தூக்கி போட்டுற போகிறான்டா. இங்கே பாடுறா, ஓப்பன்றான் மேலே. ஹலோ அண்ணா, நீங்கள் எங்கள் கிட்ட பேசணுன்னா தாராளமாக பேசலாம். அந்த அக்காவோட ப்ரெசன்ஸ் தெரிஞ்சனால நம்ம அங்கே போனோமா? ஆமாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப இங்கே வர வச்சுருக்கான். ஒருவேளை நீங்கள் 2 பேத்துக்கு ஆகாதா? காய்ஸ் உள்ளே இருக்குது தெரியல, ஒரு மாதிரி ஃபுல்லாக இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக ஆகுது, நல்லாவே ஆகுது. கண்டிப்பாக இங்கே தாண்டா இருக்குது, கண்டிப்பாக இங்கே கோஸ்ட் இருக்குது. அதிகமாக மாதிரி தான்டா போகுது. எனக்கு என்னமோ அவன் திரும்பவும் நம்ம ஏதோ நம்ம மாதிரி ரீக்ரியேட் இது பண்ணிடுவானுன்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட ஏதாவது சொல்ல வரோம், ஒரு வேலை அது கூட தெரியல. அவன் நான் எங்கள் மூலியமாக ஏதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசை இருந்தால் சொல்லுங்கண்ணா, நாங்கள் தீர்த்து வைக்க தயாராக தான் இருக்கோம். என்கிட்ட எதனாலும் சொல்லலாம். ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். கைஸ் உங்களுக்கு கொஞ்சம் எக்கோ அடிக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து ஊர் இருக்குது, ஊரில் ஏதோ ஃபங்க்ஷன் போல். அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் போல், அதனால் மைக்கில் பேசிகிட்டு இருக்கோம். நல்லாவே இங்கே எக்கோ அடிக்குது எங்களுக்கு அமைதியாக இருக்கிற இடத்துல. கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் சவுண்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னமோ திரும்ப நம்ம முன்னாடி ரீக்ரியேட் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அண்ணா இதெல்லாம் உங்கள் பொருளாண்ணா? கீழே அந்த இது நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிருந்தீங்களா மேலுன்னு? இங்கே பாரு, அந்த புனல், அந்த ஆயில் கேனு, இங்கே ஒரு ஆயில் கேனு. தண்ணி பாரு எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. என்னடா நடக்குதுங்க? திரும்ப திரும்ப இதே இடத்துக்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. தெரியலடா, தண்ணி தெரிச்சிருக்குடா. நிஜமா ஒரு மாதிரி இருக்குடா. நீங்களா இப்போ விழுந்தீங்க திரும்ப? இல்லை ஏதாவது பொருளைக்கு இது மேலே இருந்து போட்டிங்களா? எனக்கு பேசுறதே இல்லைடா, பேச்சே இல்லைடா. வாட்டர் பாட்டில் காரில் இருக்குடா, நானும் பேக் விட்டு பேச அந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்க, இந்த இடத்துல தண்ணி தெரிச்சிருக்கு, ஃபுல்லாக தண்ணி தெரியும். ஏதோ விழுந்துருக்குடா. ஆனால் உளுந்து அடையாளமே தெரிலடா. அங்கே பொறி மட்டும்தான் வருது, என்ன உளுந்துச்சுன்னு தெரில. பாரு, அந்த பொறி பொறியாக வருது அந்த தண்ணிக்குள்ள. ஆனால் என்ன உளுந்துச்சுன்னு தெரில. கண்டிப்பாக அவங்க நம்ம முன்னாடி ரீக்ரியேட் பண்ண பார்க்குறான்டா. அது சீரியஸாகவே இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நாங்கள் அட்டாக் பண்ணது. நீ அங்கே விழுகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஒரு ஷேடோ பார்த்தோம்டா. ஷேடோ வச்சா? ஒரு ஷேடோ பார்த்தோம்டா இந்த இடத்துல. கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தோம்டா. இங்கடா பார்த்தோம்டா, இந்த இடத்துல இப்படி எட்டி பார்த்த மாதிரி பார்த்தோம்டா ஒரு ஷேடோவை. கேப்சர் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன்டா, சரியாக தெரில. கண்ணில் தான் பார்த்தேன். ஐயோ என்னடா அது? இவ்வளோ நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்ததுக்கு நல்லா வச்சு செய்கிறான் போலடா. நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் விழுந்தது எங்களுக்கு எதுவும் நீங்கள் ரீக்ரியேட்லாம் பண்ணி காட்ட வேண்டாம். எப்படி விழுந்தீங்கலாம் நாங்கள் கேட்கலையே உங்களை. எங்களுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து திரும்ப விழுந்து சாகுறீங்க நீங்கள்? சாகவெல்லாம் வேண்டாம், இதுக்கு மேலே ஒரு டைம் செத்தாதே போதும்.
எங்கடா? அங்கே அங்கேயா? என்னடா சொல்ற? யாருமே இல்லடா அங்க. யாருமே இல்லடா அங்க. பாருடா, யாருமே இல்லடா. யாருமே இல்லடா. ஏன்டா? இல்லைடா, இதே இடத்துக்கு திரும்ப ஒரு மாதிரி நம்மளையும் இந்த பக்கம் கொண்டு வரதுக்கே பார்க்குறாங்க. அதான் எனக்கு இல்லை, நமக்கு இங்கே தான் ஆக்டிவிட்டி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அங்கே ஒன்று பார்த்தோமா ப்ரெசன்ஸு? ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோமா? ஆமாம். இத்தனை ப்ரெசன்ஸ்டா. இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அப்படியே மூவ் பண்ணுவோமா? ஏன்னா அங்கே ஒரு பில்டிங் வேறு இருக்குது. சரி, அந்த பில்டிங் கவர் பண்ணும். ஏய் பிரதர், நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை அங்கே மீட் பண்ணுறோம். ஆமாம் ப்ரோ. சரிப்பா போகலாம். ஏய் செடியாக இருக்குடே, டே பார்த்து வா. செடியாக இருக்கு. வரோம் வரோம். அங்கே பாரு அபி, அங்கே 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 பாரு. கேப்சர் ஆகலையா? நான் பார்த்தேன்டா, இங்கே தான்டா போச்சு. எங்கடா? இங்கே தான்டா போனாங்க. ஏய் இந்த இடத்துல போனாங்க. கேப்சர் பண்ணிடலையாடா? ஏய் கேப்சர்ரா, சீரியஸாக கேப்சர்ரா. ஏன்டா பயமுறுத்துறா? ஏன்டா அங்கேயும் பார்த்துட்டு போக மாட்டேங்க, இங்கே காட்டுற காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ளே ஏன்டா போகிறாங்க? ஒருவேளை அந்த அந்த பில்டிங்க்கு நம்ம இங்கே சொன்னனால உடனே இப்போ நம்மளை அங்கே கூப்பிட்டு போகிறாங்களோ? ஆனால் நம்ம என்னடா சொன்னோம்? ஆனால் நாங்கள் அங்கே போகிறோம். அதானடா சொன்னோம் நம்ம. வா போய் பார்ப்போம். ஆனால் சத்தியமாடா இங்கே நடந்து போகிறாங்களா? டேய் நான் பார்க்கவும் இல்லைடா, கண்ணையும் பார்க்கல, கேப்சரும் பண்ணலடா நான். போயிருப்பாங்க. அதான்டா எனக்கும் புரியல. அந்த தெரியுதா? எங்க? அந்த பில்டிங் பாரு. ஆமாம், இந்த வழி தான்டா போனாங்க. அதை இப்படி தான் இப்படியே வந்து இப்படியே போனாங்க. நான் பார்க்க கூட இல்லைடா. ஏய் நிச்சயமா பார்க்கலையாடா நீ? இல்லைடா, உண்மையிலும் பார்க்கலடா. பார்த்துருந்தா நான் இப்போ நான் பஸ்ட்டு கட்டியிருப்பேன்டா உங்கள்கிட்ட. கைஸ் இங்கே அந்த கபடி மேட்ச் நடந்துட்டு இருக்கறனால கைஸ் எங்களால் கொஞ்சம் லைட் சோர்ஸ் மட்டும் எங்களால் ஓரளவு தான் யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் போலீஸ்லாம் இருக்காங்க அங்கே மேட்ச் நடக்கிறனால. அதனால் நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தான் வீடியோ பண்ண வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். சி இங்கே போடுறோம் அந்த இடத்த. வா, வேற லெவலில் இருக்குல்ல. ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. டேய் எனக்கு என்னமோ இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தது எனக்கு என்னமோ சரியாக பரலடா. ஸ்டெப்ஸோட இருக்குது, ஒன்றும் சரியாக பரலடா. பார்த்து வாடா, பார்த்து. மேலே போடுறா, மேலே போடுறா, போடுறா. யாரு? என்னடா மேலே போச்சு? பாத்தியா? நான் கண்ணில் பார்த்துட்டா, ஃபோனில் பார்த்தேன்னு தெரியல. நானும் அப்படி தான்டா பார்த்தேன். ஓ காய்ஸ், கேப்சர் ஆச்சான்னு சத்தியமாக தெரில. ஆனால் செம்ம என்கவுண்டர், சரியான க்ளோஸ் என்கவுண்டர் காய்ஸ் இது. ஐயோ, திடீர்னு பார்த்தோன்னே நான் சொன்னேன்டா, இப்போ தான்டா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இங்கே கூட்டுறது சரியா பாடலடான்னு. ஐயோ டே, எனக்கு எதோ தப்பாகவே தோணுதுடா. யாரு யாரு முடி மாதிரி தோணுச்சுடா. சத்தியமாடா கேப்சர் பண்ணிக்க. ஏய் எனக்கு அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் தானே கேட்டுச்சு. டேய் வேண்டாம். டேய் இங்கே வேற லெவல். ஏய் யாரு யாரு? டேய் எனக்கு என்னமோ இதுதான் அவங்களோட இதுவோ. அதுதான்டா பார்த்துக்கலாம், அங்கே தானே சொன்னாரு. அவர் இந்த பில்டிங் கூட வந்திருக்க மாட்டாங்களா? டேய் ஏதோ நம்மளை வசியம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. அபி அபி இப்படியே மூவ் பண்ணிடலாம் அபி. எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து முடிச்சுக்கிறது நல்லது அபி. சரி கிளம்பலாம் நம்ம. இதில் மூவ் பண்ணலாங்க. இது வழியே தெரியாதுடா. வழி தெரியாமல் எங்கடா மூவ் பண்ணுவேன்? 3 பேரும் வந்திருந்தா கூட பரவாயில்லடா. என்னென்ன இருக்குன்னு தெரியாதுடா. யாரு யார் இப்போ அழுதிங்க? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
கண்டிப்பாக நம்மளை இங்கே கூட்டு வந்ததே வேறு ரீசன்டா. எனக்கு இன்னும் சரியா போலடா, கிளம்பலாம்டா. இந்த பக்கம் போவேடா பி. ஆனால் இந்த பக்கம் ஏதோ தொங்குச்சுன்னு சொன்னீ நீ தான். தெளிவாக கேப்சர் முடி மாதிரி இருந்ததுடா. முடி மாதிரி இருந்துச்சா? ஸோ ஆமாடா, தெளிவாக கேப்சர் பண்ணியிருக்கேன்டா நான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. எந்த லொக்கேஷனும் இப்படி ஆனது இல்லைடா. இந்த லொக்கேஷன் ரொம்ப இது வழி இல்லைடா, வழி இல்லைடா. அவ்வளோதான்டா, இது கிரவுண்ட் ஃப்ளோர்டா. இங்கே பாடுறா, இங்கே போது போடுறா. ஏன் இது இங்கே போடுறோம் மேலே. ஐயோ டேய், இங்கே பாடுறா கரெக்டாக இந்த கேப்சர் போகிற. டேய் சவுண்டு கேட்குதுடா, எப்படி சவுண்டு கேட்குதுடா? அப்படி எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த பக்கம் ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா வச்சுக்கோ, எவ்வளோ இது சமாதியாக இருக்குமா? இங்கே தான் புதைச்சிருப்பாங்களா அவரா? மைண்டே இல்லைடா. அங்கே பாடுறா, கரெக்டாக கேட்கும்போது செடி எடுத்து போடுறாங்க. யோசிக்கிறதுக்கே எனக்கு மைண்ட் இல்லைடா. நான் இது உங்கள் சமாதியா? இங்கே தான் உங்களை புதைச்சாங்களா? ஹலோ, நீங்கள் இங்கே செத்தீங்க. எங்களை ஏன் இப்போ அந்த பில்டிங் இந்த பில்டிங் கூப்பிட்டு வந்தீங்க? அட்டாக் பண்ணுறக்கா? என்ன ரீசன்டா? அது கம்பி கீழே விழுந்து உடஞ்சி விழுந்துட்டாரா? அதுதான் தெரியல. பண்ணும்போது அதுதான்டா நான் சொல்லியிருந்தேன்ல, கம்பியில் அந்த இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த இந்த டெரஸு, அதுவே அப்படியே உடஞ்சி கீழே விழுந்து. டேய் எங்களை அட்டாக் பண்ணாதீங்க. எங்களை அட்டாக் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. இல்லைடா, இப்போ அந்த மேலே டெரஸில் ஒர்க் பண்ணிருக்கோம், அந்த இரும்பு உடஞ்சி கீழே விழுந்துட்டாரு. ஆமாம். அப்புறம் இங்கே ஏன் நான் கூட்டிகிட்டு வரணும்? அங்கே விழுந்தவர எனக்கு இதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சுடா. ரொம்ப பயந்துட்டோம். எப்படி அப்படி போகிறது? இப்போ நம்ம அந்த பக்கம் எப்படி போகிறது? கம்மனு ஓடிடலாமா கண்ணை மூடிட்டு? இப்போ நம்ம அந்த பக்கம் தான்டா போய் வேறு வழியே இல்லைடா. கண்ணை மூடிட்டு ஓடுறது, கண்ணை மூட்டு ஒன்றா விழுந்துருவோம்டாங்க. சரி வா, வந்துட்டோம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்கள் இப்போ கிளம்புறோம். எங்களுக்கு அட்டாக் பண்ணாதீங்க. நாங்கள் இங்கே வந்து சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு தானே வந்தோம். யாரு யாரு யார் நீங்கள்? டேய் கிளம்பலாம்டா, போகலாம்டா போகலாம் போ. வாடா. சரி ஓகே காய்ச்சி, இப்போ பில்டிங் சுற்றி அந்த வழி வெளியே போய் எங்கள் கார் எடுக்க போகிறோம். சார் சத்தியமா இது இப்படி ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் நான் எங்கேயுமே பார்க்கணும். சரியான க்ளோஸ் என்கவுண்டர். இது போயிடா. வாடா காய்ஸ், நாங்கள் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டி இங்கே. உண்மையாலுமே எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துச்சு. உண்மையை சொல்ல போனால் வாசனை வீடியோ சொன்ன மாதிரி இது கன்ஃபார்மாக இது ஒரு டெத் லேண்டு காய்ஸ். ஐயோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு எங்களுக்குலாம். இப்போ லாஸ்ட்டாக இந்த பக்கம் நாங்கள் இந்த பில்டிங்கில் இருந்தோம். இப்போ இந்த காட்டு வழியே இப்படி நடந்து போனோம். அது இப்போ தான் பார்த்தோம்னா இப்போ எங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போய் அட்டாக், பயங்கர அட்டாக்கு. அங்கே போனால் ஒரு நாய்ஸ் சவுண்டு எத்தனை அழுகிற மாதிரிலாம் சவுண்டு அடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா க்ளோஸ் என்கவுண்டர். ஐயோ, இங்கே ஒரு க்ளோஸ் என்கவுண்டர் பண்ணோம், அப்புறம் அங்கே ஒரு க்ளோஸ் என்கவுண்டர். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாடி பயங்கரமாக குளிர்க்குது, ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஆனால் சத்தியமாக நாங்கள் உள்ளே வரும்போது ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போகலாம் தான் வந்தோம். இந்த மாதிரிலாம் என்கவுண்டர் சத்தியமாக நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். முடிச்சுக்கலாம்ல? ஓகே காய்ஸ், மறுபடியும் நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அதை விட இன்னொன்று காய்ஸ், அப்புறம் காய்ஸ் நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். நல்லா பார்ப்பீங்க வீடியோவை. நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நிறையா பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு எங்களோட சொல்லப்போனால் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்து இதை பண்ணிகிட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். அவ்வளோதான், போலாமா? பாய் காய்ஸ்.